வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் பச்சைப்பயிறு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1/2 கப் துவரம் பருப்பு. இது எல்லாத்தையுமே 6 வரமிளகாயோட 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை, இந்த மாதிரி நான் சன்ன ரவையாக எடுத்திருக்கேன். இந்த கோதுமை ரவையை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சன்னமான கோதுமை ரவைங்கிறதுனால கரண்டியாலேயே நான் லேசாக இதை மசிச்சு விடுறேன். கெட்டியான ரவையாக இருந்தால் மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். இதில் நம்ம அரைச்ச பருப்பு கலவையும் ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, இதையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை ரவை அடைக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். நான் 1/2 கரண்டி அளவுக்கு மாவு விடுறேன். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் ஊற்றிக்கோங்க. ரொம்ப நைஸாக தேய்க்காமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தேய்ச்சி விடணும். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அரிசி சேர்க்காமல் கோதுமை ரவையை சேர்த்துருக்கிறதால இந்த அடை கிறிஸ்பியாக இருக்காது. இது 1 நிமிஷம் வேகட்டும். ஒரு நிமிஷத்துக்கு பிறகு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் 1 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். இந்த கோதுமை ரவை அடைக்கி தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்ற மாதிரி அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கோதுமை ரவை அடையை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.